ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளே ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து அலைட் மோஷன் ஆப் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தா அந்த அலைட் மோஷன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நான் கொடுத்துக்க பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இதில் நான் பீட் மார்க்கு இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலலாம் எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணி நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கெல்லாம் எப்படி வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்குறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட் 7 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குதுங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த கீழே எஃபெக்ட் இருக்குது அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் இருக்குதுங்களா, அதை டச் பண்ணி காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குதுங்களா, அந்த இமேஜை வந்து டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்குதுங்களா, அதை டச் பண்ணி கீழே 3 டாட் இருக்குதுங்களா, அதை டச் பண்ணி பேஸ்ட் இருக்குதுங்களா, அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்ட் இருக்குதுங்களா, அதை ஓப்பன் பண்ணி ரெண்டாவது இமேஜ் இருக்குதுங்களா, அந்த ரெண்டாவது இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் இருக்குதுங்களா, அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டாவது இமேஜ் இருக்குதுங்களா, இந்த ரெண்டாவது இமேஜுக்கு வந்து இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அந்த டூப்ளிகேஷனில் டச் பண்ணி கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ திரும்ப பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணினா அடுத்து மூணாவது வர எஃபெக்ட் வந்து அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதே இதே மாதிரி டூப்ளிகேஷனில் டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணினா மூணாவது இமேஜுக்கு பதில் அந்த மூணாவது இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி திரும்ப அந்த இதில் போயிட்டு இந்த பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல கடைசியில் அப்படின்னா பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, இந்த இமேஜை டச் பண்ணால் டச் பண்ணிட்டு இந்த ஏரோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரோ டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க் வரும். இப்போ இந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பதில் அதை கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா திரும்ப அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 3 எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 4வது ஒரு எஃபெக்ட் இருக்குதுல்ல, அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் இருக்குது அதை டச் பண்ணி அதோட எஃபெக்டை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா 4வது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு அந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ எத்தனை 4 எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 5வது எஃபெக்ட் இருக்குங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அந்த டூப்ளிகேஷன் இருக்குது அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு 5வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்ப அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது ஒரு எஃபெக்ட் இருக்குங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இந்த எஃபெக்டை டச் பண்ணி கீழே போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜுக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இந்த இமேஜை டச் பண்ணி இந்த கீழே எஃபெக்ட் பதில் டச் பண்ணி இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து வீடியோட கடைசியில் ஒரு இமேஜ் இருக்குங்களா, அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா அப்படியே கடைசிக்கு வந்துட்டு கடைசிக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்குது அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்குது அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டில் போயிட்டு
பேஸ்ட் அப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3வது இமேஜ் இருக்குங்களா, 3வது எஃபெக்ட், இந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா வீடியோ கடைசிக்கு வந்துட்டு முன்னாடி வீடியோ கடைசி இமேஜுக்கு முன்னாடி நீங்கள் டச் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த பேஸ்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணி இப்போ தான் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டச் பண்ணிங்க. டச் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இங்கே ஒரு ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க நினைக்கிறப்ப ஒரு இமேஜ், அந்த இமேஜை நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் ஆகிக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசி வரைக்குமே வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க நினைக்கிறீங்களா, அந்த இமேஜை மட்டும் நீங்கள் வந்து பெருமா டச் பண்ணி ஒரு இமேஜாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோட கடைசியிலையும் அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் போய் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.